வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சூரியகாந்தி நகர் பகுதியில் புதிய சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சூரியகாந்தி நகர் வடக்கு 3வது குறுக்கு தெருவில் புதிய சாலை அமைப்பதற்காக மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 6 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவக்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் பங்கேற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெயசங்கர், பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் டாக்டர் வி கோகுல கண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு சட்டம் ஒழுங்கை இனிமேலாவது தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரியில் வில்லியனூர், ரெட்டியார்பாளையம், முத்தியால்பேட்டை, அரியாங்குப்பம், தவளக்குப்பம் பகுதிகளில் அதிகமான செயின் பறிப்பு சம்பவங்கள் நடப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளன. மேலும் இவ்விவகாரத்தில் போலீசார் FIR கூட பதிவு செய்யாமல் GD என்ட்ரி புத்தகத்தில் மட்டும் பதிவு செய்து முறைப்படி விசாரிப்பதில்லை என மக்கள் புகார் அளிக்கின்றனர். ஒழுங்கை இனிமேலாவது தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். காரைக்காலில் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டம் தொடங்கப்பட்டது. காரைக்காலில் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் காரைக்கால் வடக்கு தொகுதி அலுவலகத்தில் தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் முருகானந்தம் தலைமையில் மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டத்தின் கீழ் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உடல்நிலை பரிசோதனை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வடக்கு தொகுதி மக்கள் கலந்து கொண்டு தங்களது உடலை பரிசோதனை செய்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தீபாவளி பரிசும் வழங்கப்பட்டது. மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் தொடர்ந்து நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Don't tell me why can't collide. Nowhere to run, nowhere to hide. Don't you feel it? On the break of dawn, I'll follow you to carry on. On the break of dawn.
புதுச்சேரியில் அதிகரிக்கும் நெரிசலை கட்டுப்படுத்த கூடுதல் போலீசாரை நியமிக்காமல் இழுத்தடிக்கும் காவல்துறையின் போக்கு கண்டிக்கத்தக்கது என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். கூடுதல் காவலர்கள் கேட்டு புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் அனுப்பிய கோப்பினை காவல் தலைமையகம் கண்டுகொள்ளாதது குறித்து ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே புதுச்சேரியில் அதிகரிக்கும் நெரிசலை கட்டுப்படுத்த கூடுதல் போலீசாரை நியமிக்காமல் இழுத்தடிக்கும் காவல்துறையின் போக்கு கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ள சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் இதனை அரசு கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கூடுதல் போக்குவரத்து போலீசாரை விரைந்து நியமிக்குமாறு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார். வில்லியனூர் வருவாய்த்துறையின் மூலமாக உருவையாறு மற்றும் மங்களம் கிராமத்தில் புதியதாக கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உட்பட்ட வில்லியனூர் வருவாய்த்துறை சார்பில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு மற்றும் மங்களம் கிராமத்தில் அப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களின் நலன் கருதி கிராம நிர்வாக அலுவலகத்தின் புதிய கட்டிட திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இவ்விழாவில் மங்களம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவில் நிர்வாக பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் சண்முகம், வில்லியனூர் வருவாய்த்துறை வட்டாட்சியர் சேகர், வருவாய் ஆய்வாளர் ஜெயபாலாஜி, கிராம நிர்வாக அதிகாரிகள் வினோத் மற்றும் அன்பரசன் மற்றும் வில்லியனூர் வருவாய்த்துறை ஊழியர்கள், கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உருவையாறு பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகம் பெங்களூர் கிராமத்திற்கும், மங்களம் பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகம் சாத்தமங்கலம் கிராமத்திற்கு செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. உயரக மணிலா விதைகள் 100% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் எதிர்வரும் ரபி பருவத்தில் அகில இந்திய அளவில் எண்ணெய் வித்து பயிர்களின் சாகுபடி பரப்பளவினை அதிகரித்து சமையல் எண்ணெய் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிடவும், விவசாயிகள் அதிக வருமானம் பெற்றிடவும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கான தேசிய இயக்கத்தினை அறிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மணிலா சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகளுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு வேளாண் பல்கலைக்கழக பரிந்துரையான 150 கிலோ விதையளவு தேசிய விதைகள் கழகத்தின் சான்றிதழ் பெற்ற G5 என்று பொதுவாக அழைக்கப்படும் கிர்னார் 5 உயர்ரக மணிலா விதைகள் 100% மானியத்தில் வழங்கப்பட உள்ளது. விதை மானியத்தில் 60% மத்திய அரசும் 40% புதுச்சேரி அரசும் அளிக்கும். இத்துடன் புதுச்சேரி அரசு வழங்கும் ஏக்கருக்கு ரூபாய் 8000 பயிர் உற்பத்தி மானிய தொகையும் சேர்ந்திடும்போது இத்திட்டம் மணிலா சாகுபடி விவசாயிகளுக்கு லாபகரமாக இருக்கும். வேளாண் துறையின் மூலம் அனைத்து விவசாயிகளுக்கும் குறுந்தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்கள் பற்றி பயிற்சியும் அளிக்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடைய விரும்பும் விவசாயிகள் அவர்கள் சார்ந்த உழவர் உதவியகத்தில் தங்களது பெயர்களையும் சாகுபடி செய்ய இருக்கும் பரப்பளவினையும் வரும் 7ஆம் தேதிக்குள் பதிவு செய்திட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் பிறந்த நாள் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்த நாளையொட்டி காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இனிப்பு வழங்கியும் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மஸ்தான் பள்ளி வீதியில் உள்ள மௌலானா ஹஜ்ரத் மஸ்தான் சாயிபு தர்காவில் இனிப்பு வழங்கி சிறப்பு பிரார்த்தனையை தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் பஷீர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் பிரகாஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் திருநள்ளார் ரோட்டில் பட்டாசு வெடித்தும் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் ஜெயசீலன் ஏற்பாட்டில் கோட்டுச்சேரி கடை தெருவில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா ஏற்பாட்டில் காரைக்கால் தலத்தெருவில் அமைந்துள்ள தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் குழந்தைகளுக்கு நோட்டு, எழுது பொருட்கள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு விறகு கட்டை ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க அச்சு முறிந்து தடுப்பு கட்டை மீது ஏறி லாரி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த விறகு கட்டைகள் சாலையில் சரிந்து விழுந்து சிதறியது. கடலூரில் இருந்து விறகு கட்டைகள் ஏற்றி கொண்ட லாரி நேற்று காலையில் புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தது. தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் அருகே வந்தபோது பின்னால் வந்த அரசு பேருந்துக்கு வழி கொடுக்கும் விதமாக ஓட்டுநர் லாரியை ஓரமாக திருப்பியுள்ளார். அப்பொழுது லாரியின் முன்பக்க அச்சு திடீரென முறிந்ததில் நிலை தடுமாறிய லாரி சாலை நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மீது பயங்கரமாக மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் ஏற்றி கொண்டு வந்த விறகு கட்டைகள் சாலையில் நாலாபுறமும் சரிந்து விழுந்து சிதறியது. காலை நேரம் என்பதால் லாரியின் பின்னால் எந்த வாகனம் வராத நிலையில் பெரும் அசம்பாவிதமும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் சாலையில் சிதறி கிடந்த விறகு கட்டைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து ஏற்பட்டது குறித்து விசாரித்து வருகின்றனர். அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 10ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்த உள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க தலைவர் ராஜலட்சுமி, புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு 175 அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு 4 ஆண்டிற்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர். காலி பணியிடங்களில் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் புதிதாக 344 அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் 274 உதவியாளர் பணியிடங்களை +2 மதிப்பெண் அடிப்படையில் நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 4 ஆண்டாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே துறை சார்பில் வெளியிட்டுள்ள பணி நியமன அறிவிப்பை திரும்ப பெற்று ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்துவிட்டு மீதமுள்ள காலி பணியிடங்களை மட்டும் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேபோல் தகுதி வாய்ந்த நிரந்தர உதவியாளர்களுக்கு ஊழியர் பதவி உயர்வும், ஊழியர்களுக்கு மேற்பார்வையாளர் பதவி உயர்வும் உடனடியாக வழங்க வேண்டும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். இதனை வலியுறுத்தி வரும் 10ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தப்பட உள்ளது என்றார். காரைக்கால் மீனவர்கள் மீது ஆந்திர மீனவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த பாலதண்டாயுதம் என்பவருக்கு சொந்தமான 2 விசைப்படகுகளில் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளை சேர்ந்த ஸ்ரீராம், ஆகாஷ், மகேந்திரன், பிரேம்குமார், சிலம்பரசன், முத்து உள்ளிட்ட 24 மீனவர்கள் கடந்த 3ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கடந்த 5ஆம் தேதி நள்ளிரவு ஆந்திர கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென அங்கு வந்த ஆந்திர மீனவர்கள் 30க்கும் மேற்பட்டோர் மீனவர்களின் படகுகளில் ஏறி அவர்களை கட்டை, கல் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். அத்துடன் படகுகள், செல்போன்கள், வயர்லெஸ், GPS கருவி உள்ளிட்டவைகளை பிடுங்கிக் கொண்டு விரட்டி அடித்ததாகவும், ஊர் திரும்ப முடியாமல் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் மீனவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். பல்வேறு நபர்களின் உதவியுடன் ஊர் வந்து சேர்ந்ததாகவும், தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளான மீனவர்கள் காரைக்கால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இது குறித்து ஆந்திர காவல்துறையிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டும் மீனவர்கள் காரைக்கால் காவல்துறையிலும் வழக்கு கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்யும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் செய்யும் பணிக்காக மத்திய அரசு 130 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இதற்கான பணி விரைவில் துவங்க உள்ளது. இந்த நிலையில் இதற்கு துறைமுகம் அருகே உள்ள கருகலாச்சேரி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் பணியால் தங்களது கிராமத்தில் சுற்றுச்சூழல், போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதால் மீன்பிடி துறைமுக விரிவாக்கம் செய்யும் இடத்தை மாற்றக் கோரி
கருக்குளாச்சேரி மீனவ கிராமத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். மேலும் கையில் கருப்பு கொடி ஏந்தி கொண்டு 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். துறைமுகம் விரிவாக்கம் செய்யும் பணியை கைவிடாவிட்டால் தேர்தலை புறக்கணிப்போம் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போலி செயலியில் கடன் பெற்று 400க்கும் மேற்பட்டோர் ரூபாய் 2 கோடிக்கு மேல் இழந்துள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றவற்றில் உடனடி கடன் தருவதாக பல விளம்பரங்கள் வருகிறது. அதை நம்பி கடன் பெறுவதற்கான செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து கடன் பெற்றால் சைபர் மோசடி கும்பல் செயலி மூலம் உங்களுடைய புகைப்படம் மற்றும் மொபைல் எண்களை திருடி விடுகின்றனர். பின் தவணை தொகை செலுத்தும் தேதிக்கு முன் தங்களை மர்ம நபர்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு கடன் பெற்ற தொகையை விட அதிக தொகையை இன்றே கட்ட வேண்டும் என மிரட்டுகின்றனர். அப்படி கட்டவில்லை என்றால் உங்களுடைய புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பி விடுவதாக மிரட்டல் விடுகின்றனர். இதுபோன்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் 400க்கும் மேற்பட்டோர் ரூபாய் 2 கோடிக்கு மேல் இழந்துள்ளதாக புகார் அளித்துள்ளனர். விசாரணையில் சைபர் மோசடி கும்பல் பாகிஸ்தான், சீனா, கம்போடியா போன்ற நாடுகளில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் மிரட்டுவது தெரிய வந்துள்ளது. ஆகையால் பொதுமக்கள் உடனடி கடன் செயலி மூலம் கடன் பெற வேண்டாம். அடையாளம் தெரியாத நபர்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டால் சைபர் கிரைம் போலீசில் தெரிவிக்க வேண்டும். சமூக வலைதளங்களில் வரும் போலியான உடனடி கடன் செயலி விளம்பரங்களை நம்பி பதிவிறக்கம் செய்ய வேண்டாம், கடன் பெற வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் திமுக சார்பில் உடன்பிறப்பை வா பரப்புரையின் கீழ் முத்தியால்பேட்டை தொகுதியில் உறுப்பினர் சேர்க்கையை ஜெகத் ரட்சகன் எம்பி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் உடன்பிறப்பை வா பரப்புரையின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை துவக்க விழா இன்று தொடங்கியது. ஜெகத் ரட்சகன் எம்பி, மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் தலைமையில் அண்ணா சிலை மற்றும் கலைஞர் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முன்னிலையில் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கும் பணியை ஜெகத் ரட்சகன் எம்பி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாநில அவைத் தலைவர் சிவகுமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, பொருளாளர் செந்தில்குமார், இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் முன்னிலை வகித்தனர். உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஜெர்மனியில் வேலைவாய்ப்பு உள்ளதாக கூறி புதுச்சேரி நபரிடம் ரூபாய் 2.24 லட்சத்தை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. எல்லைப்பிள்ளை சாவடியை சேர்ந்தவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை ஆன்லைனில் பார்த்துள்ளார். இதையடுத்து அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்முனையில் பேசிய நபர் ஜெர்மனியில் வேலைவாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணம் செலுத்த வேண்டுமென கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 2,24,000 அனுப்பினார். அதன் பின் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் மணவெளியை சேர்ந்தவர் 19,700 ரூபாய், உருளையன்பேட்டை சேர்ந்த பெண் 35,256 ரூபாய், லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் 25,000 என 4 பேர் மோசடி கும்பலிடம் 3,03,956 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உலக நன்மை வேண்டி கஞ்சி களையம், தீச்சட்டி, முளைப்பாரி ஏந்தி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் பெண்கள் ஊர்வலமாக சென்றனர். காரைக்காலில் இயற்கை இடர்பாடுகளில் இருந்து மக்களை காக்க வேண்டி தீச்சட்டி ஏந்தியும், விவசாயம் செழிக்க வேண்டி முளைப்பாரி தூக்கியும், உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருக்க கஞ்சி களையும் சுமந்தும் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கொருமுறை வழிபாடு நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டு இவ்வழிபாட்டு நிகழ்ச்சியில் 2000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கஞ்சி களையும் சுமந்து வழிபட்டனர். செவ்வாடை உடுத்தி வந்த பெண்கள் தங்கள் தலையில் கஞ்சி களையம், தீச்சட்டி மற்றும் முளைப்பாரிகளை சுமந்து ஊர்வலமாக சென்றனர். காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் இருந்து தொடங்கிய ஊர்வலத்தை அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார்.
ஊர்வலம் காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து வழிபாட்டு மன்றத்தை அடைந்தது. அங்கு பெண்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு நடத்தினார்கள். நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மாவட்ட தலைவர் சக்தி PS வாசன், முன்னாள் புதுச்சேரி மின்திரள் குழும இயக்குனர் மீனாட்சி சுந்தரம், ஆதிபராசக்தி மன்ற ஆலோசகர் சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேச ஒற்றுமையை வலியுறுத்தியும் உடல்நலம் மற்றும் சமூக ஆரோக்கியத்தை வலியுறுத்தியும் மார்வாடி இளைஞர்கள் சங்கம் சார்பாக விழிப்புணர்வு நடைபயணம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. தேச ஒற்றுமை, உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் இவை அனைத்தும் அனைவரிடமும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அகில இந்திய மார்வாடி இளைஞர்கள் சங்கம் சார்பாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. மார்வாடி சங்கத்தின் புதுச்சேரி கிளை மணிஷ் ஜெயின், செயலாளர் விகாஸ் மிட்டோன், அணியின் தலைவி சீதல் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் விழிப்புணர்வு நடைபயணத்தை முன்னாள் தலைவர்கள் திருக்கை லாஜ் மற்றும் நிராஜ் ஜெயின் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 100 ஆண்டுகளையும் கடந்த பாரம்பரிய அரசு உதவி பெறும் பள்ளி மூடக்கூடாது என முன்னாள் மாணவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். புதுச்சேரி காலத்தீஸ்வரர் கோயிலில் சொசைட்டே புரோகிரஸ்தே என்ற அரசு உதவி பெறும் பள்ளி பிரெஞ்சு பள்ளி இயங்கி வருகிறது. 100 ஆண்டுகளையும் கடந்து பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்கும் இப்பள்ளி கட்டிடம் பழமையானதால் அதில் வகுப்புகள் நடத்த கல்வித்துறை அனுமதிக்கவில்லை. இதனை சீரமைக்க 2 கோடி ரூபாய் தேவைப்படும் என்பதால் பள்ளி அறக்கட்டளை தரப்பில் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் இந்த பள்ளி கட்டிடத்தை தனியார் உணவு விடுதி ஒன்றுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை அறிந்த இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களான வழக்கறிஞர்கள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அங்கு சென்று கல்விக்காக அறக்கட்டளை ஒதுக்கி இந்த கட்டிடத்தில் வேறு வணிக பணிகள் ஏதும் நடைபெறக்கூடாது என வலியுறுத்தினார்கள். மேலும் இது தொடர்பான மனு ஒன்றினை பள்ளி நிர்வாகத்திடம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசை அணுகி இந்த பழமை மிக்க கட்டிடத்தை புதுச்சேரி அரசு ஏற்று நடத்த வேண்டும், இங்கு வழக்கம் போல் பள்ளியை நடத்த வேண்டுமென முன்னாள் மாணவர்கள் ஜோசப், வின்சென்ட், மணிகண்டன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பில் 33ஆம் ஆண்டாக திருப்பதி திருமலை பாத யாத்திரை புறப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பாக தொடர்ந்து 33ஆம் ஆண்டாக திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்படுவதற்காக கடந்த மாதம் 17ஆம் தேதி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்னா வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் மாலை அணிவித்து விரதம் இருக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை செல்வதற்காக புறப்பாடு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம் கூற்றோடு சந்திப்பில் நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பிய வண்ணம் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.